Hey guys, நான் தான் உங்க ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஹல்க்குக்கு மொபைல் வாங்க ஆல் 7 டெக் மொபைல் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க, மொபைல்ஸ், ஹெட்செட்ஸ், சார்ஜர்ஸ், பவர் பேங்க்ஸ், ஃபோன் கவர்ஸ், கேஸ்கள், ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. இங்க என்ன போட்டிருக்குன்னு பாரு. இவங்க ஃபோன் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், ஈவன் ஆக்டிவேஷன் அண்ட் செட்டப் கூட பண்ணி தருவாங்களாம். இன்னும் வேற என்ன சர்வீசஸ்லாம் செய்கிறீங்க ப்ரோ? டெட் மொபைல் ரெடி பண்ணுவோம், மொபைல் அன்லாக் பண்ணுவோம் அண்ட் மொபைல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸ்மார்ட் வாட்ச் சூப்பரா இருக்கு. ஹெட்ஃபோன் சவுண்ட் எப்படி இருக்கு? சவுண்ட் செம்மையா இருக்கு. மொபைல் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் மொபைல் அண்ட் மொபைல் அசசரிஸ் பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கணும்னா நம்ம ஆல் 7 டெக் மொபைல்ஸ் அண்ட் ஃபோன் சர்வீஸ் சென்டரை விசிட் பண்ணுங்க. நம்ம ஷாப் லொகேஷன் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. கள்ளிக்குடி ரோட், காரியப்பட்டியில சத்யாஸ் அண்ட் அமலா ஹை ஸ்கூல் அருகிலேயே இருக்கு. விசிட் பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஏஐ ஆடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டுட்டோரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் வந்து நான் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்களா, ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு மினிமல் சார்ஜ் வாங்கிட்டு என்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி தர முடியும். இல்லை நீங்களே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா 4 days ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிருங்க. எப்படி ஏஐ வீடியோஸ் அண்ட் ஏஐ ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, வாங்க எப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ உங்களாலே வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ ஆட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட்டு. ஸோ நோஷன் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 7 சீன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கிரிப்டில் வந்து. ஸோ ஒரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம மெயின் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்க போகுது, ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து என்ன டைலாக்ஸ் வந்து பேச போகுது. ஸோ இருக்கிறதுல இந்த ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் டைம் டேக்கிங் ஸ்டெப்பு. ஸோ 20 to 30 minutes வந்து மினிமம் வந்து எடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஏஐயே வந்து பார்த்துக்கும். ஸோ ஸ்கிரிப்டிங் மட்டும் நீங்களே உங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ப்ராப்பரான வீடியோ அவுட்புட் வந்து வரும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இமேஜஸை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ டேரெக்டாக வந்து ChatGPT வந்துடுங்க. ஸோ ChatGPT வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த சீன்ஸே வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்ல. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இமேஜஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் வந்து கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் த இமேஜ் ஃபார் த சீன் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நானும் வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அப்போ எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்தது. பட் அந்த ப்ராம்ப்ட் நான் காப்பி பண்ணி நம்மளுடைய ஜெமினி ஸ்டூடியோவில் வந்துட்டு ஸோ நானோ பனானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் புதுசாக வந்துருக்குல்ல. ஸோ இந்த டூல்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா கிரியேட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ப்ராம்ப்டை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பேஸ்ட் பண்ணேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இமேஜஸ் வந்து இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு கேமரா ஹோல்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ 2 கேரக்டர்ஸும் கேமரா வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷுவல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு எங்கேஜிங்காக இருக்காது. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி இருந்தால் தான் ஒரு விளாகிங் ஸ்டைலாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்டில் நான் சில சேஞ்சஸ்லாம் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஸோ ஷோரூம் வந்து பின்னாடி வந்து தெரியணும் கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ ஸ்டோரூம் முன்னாடி தான் நம்மளுடைய ஸ்பைடர் மேனும் அப்புறம் வந்து ஹல்க்கும் வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் வந்து கேமரா க்ளோஸாக இருக்கணும். அப்புறம் வந்து அவர் கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஆக்சுவல் கேமரா வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பாருங்கள், ஒரு விளாகிங் ஸ்டைல் வீடியோ மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணோடனே இதை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த டவுன்லோட் சிம்மில் செலக்ட் பண்ணி ஸோ மொதல் இமேஜ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஸோ மொதல் இமேஜ் கிரியேட் பண்ணி என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஸ்டைலே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லா இமேஜஸும் வந்து இந்த நானோ பனானா ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நான் எல்லா இமேஜஸும் இதுலேயே வந்து இந்த சாட்லேயே வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் டைலாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா ChatGPT வந்துருங்க. ஸோ ChatGPT வந்துட்டு எக்ஸாக்ட்லி சேஞ்ச் தி பிலோ தங்கிலீஷ் டைலாக் டு தமிழ், ஐ வாண்ட் தி எக்ஸாக்ட் ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ அந்த டைலாக் வந்து கொடுத்துருங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸோ ChatGPT வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டான தமிழ் டைலாக் வந்து கொடுக்கும்.
ஸோ சில வேர்ட்ஸ் வந்து தப்பாக இருக்கும், அதை நீங்கள் மறுபடியும் போட்டு ரீஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் இந்த தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ இதே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து அதனால் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு. ஸோ வீடியோ ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுற ஸ்டெப்பு. ஸோ இது எப்படி பண்ணலான்னா, ChatGPT வந்துட்டு எப்பயும் நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் தான். நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ முதல்ல வந்து கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை வந்து கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு சீனை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்கிரிப்ட்ல இருந்து இந்த ஃபஸ்ட்டு சீனை அப்படியே காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம யூஸ்வலாக கொடுக்குற இந்த 4 லைன்ஸ், இந்த கேரக்டர் இந்த வீடியோ வந்து கரெக்டாக தமிழ் டைலாக் தான் பேசணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் வீடியோவில் வந்து கேப்ஷன்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் கரெக்டாக வந்து லிப்சிங் நடக்கணும். ஸோ இந்த லைன்ஸ்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ChatGPT வந்து ஒரு டீட்டெயிலான அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் நோட்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், சீன் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அது கொடுக்குற அந்த டீட்டெயிலான ப்ராம்ப்ட் வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து எல்லா சீன்ஸ்க்கும் வந்து பண்ணுங்கள். நான் ஒரு சீனுக்கு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா சீன்ஸ்க்கும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுடைய அந்த 4th ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையும் தூக்கி நம்ம VO3ல வந்து போட்டு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜெமினி AI ஸ்டூடியோ வந்து வந்துடலாம். ஸோ VO3னா என்ன, ஜெமினி AI ஸ்டூடியோனா என்னன்னு தெரியலனா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ப்ராம்ப்ட் இருக்குல்ல, ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சோம்ல, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 or 2 மினிட்ஸில் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து நம்ம சீன் 1ஓட வீடியோ. ஸோ இதே மாதிரி எல்லா சீனோட வீடியோவும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு ஸோ அந்த எல்லா கிளிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த 5th ஸ்டெப்பும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம வீடியோக்கு கீழே இருக்க அந்த தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க. ஸோ அது நம்ம சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன AI ரிலேட்டட் வீடியோஸ் நான் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.